எந்த மனுஷன் தன்னை பெருமை பாராட்டுகிறானோ அவனுக்கு விரோதமாக தேவனே வந்து நிற்கிறார். அவன் யாரா வேணா இருக்கலாம், அது எப்படிப்பட்ட மனுஷனாக வேணா இருக்கலாம். ஆனா பெருமை பாராட்டும் பொழுது அந்த பெருமை தேவனுக்கு விரோதமாக மாறுகிறது. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவர் எவ்வளவு தாழ்மையாக வாழ்ந்தார். அவர் எந்த இடத்துலயுமே தன்னை பெருமைப்படுத்தவில்லை, தன்னை தாழ்த்தினார். இதுதான் தேவன் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளும் அவரை போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா பாருங்க, பிசாசுடைய சுபாவம் என்ன அப்படின்னா பெருமை பாராட்டுவது. லூசிபர் பெருமை பாராட்டினதுனாலதான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார். ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக வாரார் அப்படின்னா அது பெருமை நிமித்தமாக மாத்திரம் ஆண்டவர் வருவார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்ல டேலண்ட் ஆண்டவர் தந்திருக்கலாம், நல்ல கிருபை ஆண்டவர் தந்திருக்கலாம், நல்லா பாடலாம், நம்ம நல்லா பிரசங்கம் பண்ணலாம், அநேக வரங்களை ஆண்டவர் தந்திருக்கலாம், நிறைய பணங்களை தந்திருக்கலாம், சொத்துக்களை தந்திருக்கலாம். ஆனா ஒருபோதும் அதை நாம் பெருமை பாராட்டக்கூடாது. அதெல்லாம் ஆண்டுடைய கிருபையாக நம்ம என்ன வேண்டும். எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனுக்கு தேவனுடைய அளவற்ற கிருபையை தேவன் தருவார். இப்ப கிருபை எங்க இருக்கு அப்படின்னா தன்னைத்தானே தாழ்த்தும் பொழுது, தாழ்மையில தான் கர்த்தர் கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். எந்த இடத்துலயும் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது.